என்னதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசையை ஒரு ரட்சகனாக கொடுத்தாலும் கூட, அந்த மோசையினால இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரங்களை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. அதனாலதான் ஒரு நாள் அவன் கர்த்தரை பார்த்து சொல்றான், ஐயா, தேவனை பார்த்து சொல்றான், நான் ஒருவனாய் இந்த ஜனங்களுடைய பாரத்தை என்னால தாங்க முடியாது. உண்மையே ஓப்பனா சொல்றான். சில நேரத்துல ஊழியக்காரர்களாகிய நாங்க தேவனுடைய பலிபீடத்துல வந்து தேவனுக்கு முன்பாக வந்து ஓப்பனா பேசுவோம், ஆண்டவரே, சபையை நடத்த என்னால முடியாது, இந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண என்னால முடியாது, என்னால முடியாது, நான் இயலாதவன், நான் ஒன்றுமில்லாதவன், நான் படிப்பறிவில்லாதவன், நான் பேதமை உள்ளவன். இவர்களை எல்லாம், இந்த இருதயங்களை கர்த்தர் பக்கத்துல திருப்ப யாராலே ஆகும்? இந்த ஜனங்களை போஷிக்க, இந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்க, இந்த ஜனங்களுக்கு ஞான போஜனத்தை கொடுக்க யாரால ஐயா ஆகும்? ஞானம் உம்முடையது அல்லவா? சத்தியம் உம்முடையது அல்லவா? விடுதலை உம்முடையது அல்லவா? ஆகவே ஜனங்களை ரட்சிக்க, ஜனங்களுடைய மனதை வசப்படுத்தி உமக்கு நேராய் இழுத்துக்கொள்ள எந்த மனுஷனாலும் முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். அநேக நேரங்கள்ல ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கதறுகிறோம். டேலண்ட்ல, திறமைகளில பிரசங்கம் பண்ணும்படியாக வரல. மோசே அப்படிப்பட்டவன் தான். ஒரு காலத்துல வீராதி வீரன், சூராதி சூரன். கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா வெட்டி மணல்ல புதைச்சிடுவான். அப்படிப்பட்ட கொலகாரனா வாழ்ந்தவன், அவனை கொண்டு போய் ஆடுகளுக்கு பிறகு 40 வருஷம் எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படின்னு கத்துது ஆடு. எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் கத்தி கத்தி அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். சகலகலா வல்லவன், சகலவற்றிலும் கற்று தேர்ந்தவன், பார்வோனின் அரண்மனையிலே பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுகிறதன சொகுசு வாழ்க்கையிலே வாழ்ந்தவன். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஆனா அந்த நேரத்துல ரட்சகனாக நான் எழும்புவேன், என் நிமித்த, என பேச்சு டேலண்ட் எனக்கு இருக்குது, ஜனங்க நடுவில் என்னால போக முடியும், அப்படிப்பட்டதான சக்தியும், அப்படிப்பட்டதான வீரமும், அப்படிப்பட்டதான துணிச்சலும் எனக்கு இருக்குது சொல்லிட்டு இறங்க நான் பாருங்க, துண்ட காணும் துணிய காணும் ஓட வச்சாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நான் பலவான் என்று சொல்றியா, அந்த பலத்தை ஒரு பக்கத்துல வச்சுடு. நீ பலவானா இருந்தாலும் கர்த்தரை பார்த்து நான் பலவீனன் என்று சொல். நீ படித்த நபரா இருக்கிறியா, நீ ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆளா இருக்கிறியா, அதை தூக்கி ஒரு பக்கத்துல வச்சுடு. ஆண்டவரை பார்த்து நான் ஒரு பைத்தியம் ஆண்டவரேன்னு சொல்லு. உன் பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கையை உயர்த்தி சொல்லாமா? மோசே ஓப்பனா கர்த்தரை பார்த்து சொல்றான், இந்த ஜனங்களுடைய பாரங்களை என்னால தாங்க முடியாத ஆண்டவரே,